பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நள்ளிரவில் பாஜக பிரமுகரும் ரவுடியுமான உமாசங்கரை நள்ளிரவில் 10 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் உமாசங்கர் 40. இவர் காமராஜ் நகர் தொகுதி பாஜக பொறுப்பாளராக உள்ளார். இவர் மீது வழிப்பறி, பாலியல் தொழில், கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. மேலும் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தின் ரவுடிகள் பட்டியலில் இருக்கும் இவர் புதுச்சேரி பாஜகவின் மாநில இளைஞரணி துணைத் தலைவராக இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் இன்று தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் விழா கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாரிஸ் திருமண நிலையத்தில் நடைபெற இருந்த நிலையில் அதற்கான ஏற்பாடுகளை அவர் நேற்று இரவு மேற்கொண்டிருந்தார். அந்த பணிகளை முடித்துவிட்டு அங்கிருந்து நள்ளிரவு 12 மணியளவில் தனது இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டார். அப்போது அங்கு 5 இருசக்கர வாகனங்களில் வந்து 10க்கும் மேற்பட்ட கும்பல் உமாசங்கரை அரிவாள் மற்றும் கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி சென்றனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உமாசங்கர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த உமாசங்கரின் தாய் மற்றும் அவரது மனைவி சாலையில் படுகொலை செய்யப்பட்டு கிடந்த அவரது உடலை கண்டு கதறி அழுதனர். இதனிடையே சீனியர் எஸ்பி கலைவாணன் தலைமையில் லாஸ்பேட்டை காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அப்போது அவரது தாய் மற்றும் உறவினர்கள் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உமாசங்கரின் உடலை எடுக்கக்கூடாது என கூறியதால் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி நள்ளிரவு 2 மணிக்கு மேல் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். மேலும் இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முன்னிலையில் நலத்திட்ட உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார். தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழா முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள 250 மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த சுமார் 5000 மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை தொகுதி திமுக அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சுய உதவி குழுக்களை சார்ந்த மகளிர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் அவை தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சிவகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் மற்றும் தலைமை செயற்குழு உறுப்பினர் CB திருநாவுக்கரசு, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபால், இளைஞர் அணி மாநில துணை அமைப்பாளர் டாக்டர் ரித்தேஷ் உட்பட மாநில மற்றும் முத்தியால்பேட்டை தொகுதி நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருந்து தமிழக பகுதிக்கு மது பாட்டில்களை காரில் கடத்த முயன்ற 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கீழ்புத்துப்பட்டு ஐயனார் கோவில் அருகில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து சென்னை நோக்கி வந்த தமிழக பதிவெண் கொண்ட காரை போலீசார் நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் புதுச்சேரி மது பாட்டில்கள் மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து காரில் இருந்த 3வரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பட்டிபுரம் மருதியை சேர்ந்த சம்பத்குமார், வெங்கட்ராயன் பேட்டையை சேர்ந்த செல்வ பாண்டியன்
மற்றும் லோகநாதன் என்பதும் புதுச்சேரியில் இருந்து மது பாட்டில்களை கடத்தி சென்று தமிழக பகுதிகளில் அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட 2 இடங்களில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையத்தை தொகுதி எம்எல்ஏ KSP ரமேஷ் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட சண்முகபுரம் கொஞ்சம்கிளி மாரியம்மன் கோவில் வீதி உட்பட 2 இடங்களில் சுமார் 12 லட்சம் மதிப்பில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் சங்கம் சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்றது. புதுவை தமிழ் சங்கம் சார்பில் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து, பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் முனைவர் பாரதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ் சங்கத்தின் செயலர் சீனு மோகன்தாஸ் வரவேற்புரையாற்றினார். புதுவை தமிழ் சங்கத்தின் பொருளாளர் அருள் செல்வம், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, துணை செயலர் தினகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர் ஆதி கேசவனார் தலைமையில் பாரதிதாசன் போற்றும் பெண்ணியும் என்ற தலைப்பில் தாவரங்கள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ் சங்க நிர்வாகிகள், தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்க தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். வெப்பத்தில் இருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஆங்காங்கே அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முதலியார்பேட்டை பகுதியில் பொதுமக்களின் நலனுக்காக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்மோர் பந்தலை சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், நுங்கு, இளநீர், தர்பூசணி, வெள்ளரி, கிரணி உள்ளிட்ட பழ வகைகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுகவின் முக்கிய பொறுப்பாளர்கள், மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வெப்பத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள மோர் மற்றும் பழ வகைகளை வாங்கி அருந்தி சென்றனர். தொடர்ந்து கோடைக்காலம் முடியும் வரை முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் அதிமுக சார்பில் இலவச மோர் மற்றும் தண்ணீர் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட உள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகள் கூறி தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அடுத்த திருப்புவனையில் புதிதாக அமைக்கப்பட்ட அம்பேத்கரின் முழு திருவுருவ சிலை திறப்பு நிகழ்வு நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிலையை திறந்து வைத்து தொடர்ந்து கட்சியில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியவர்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதிதாக கட்சி தொடங்கி இருக்கின்ற விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்துவிடக் கூடாது. நாம் இருக்கிற அணிகள் தொடர வேண்டும். அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவையே புறக்கணித்தேன். எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக கதவை மூடியது போன்று விஜய் திறந்து வைத்திருந்த கதவையும் மூடினேன் என்று குறிப்பிட்ட திருமாவளவன், ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர் பதவி என்று ஆசை வார்த்தைகளால் தன்னை வீழ்த்திவிட முடியாது என்று தெரிவித்தார். புதுச்சேரி குரும்பாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்ர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நுகர்வோர் ஆணையத்தில் நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 7 வழக்குகளுக்கு தீர்ப்பு காணப்பட்டது. மத்திய அரசு நுகர்வோர் விவகாரங்கள் துறை மற்றும் தேசிய நுகர்வோர் பூசல்கள் குறைதீர்வு ஆணையம் மக்கள் நீதிமன்றம் மூலம் வழக்குகளுக்கு தீர்வு காண உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. மாவட்ட நுகர்வோர் ஆணைய தலைவர் முத்துவேல் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். உறுப்பினர்கள் கவிதா, ஆறுமுகம் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்குகளின் மனுக்களை விசாரித்தனர். அதன்படி 10 வழக்குகள் விசாரிக்கப்பட்டதில் பேச்சுவார்த்தையில் 7 வழக்குகளுக்கு உடன்பாடு ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டன. அதன்படி ரூபாய் 5.73 லட்சம் முறையீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டது. மக்கள் மன்ற தொடக்க நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை நீதிபதி ஆனந்த் பங்கேற்று பயனாளிகளுக்கான காசோலைகளை வழங்கினார். கூடுதல் நீதிபதி தாமோதரன், தலைமை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி சிவக்குமார் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி அரசு சார்பில் தியாகி அன்சாரி துரைசாமி நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சரவணன்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மொரட்டாண்டி சனீஸ்வரர் கோவிலில் நேற்று நடந்த ராகு கேது பெயர்ச்சி சிறப்பு பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். நவ கிரகங்களில் ஒன்றான ராகு பகவான் நேற்று மாலை 4:20 மணிக்கு மீனம் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெயர்ந்தனர். அதனையொட்டி புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை மொரட்டாண்டியில் அமைந்துள்ள சனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 12 அடி உயர ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு சிதம்பர கீதாராம் குருக்கள் தலைமையில் சிறப்பு பூஜை நடந்தது. அதனையொட்டி நேற்று காலை 11 மணிக்கு நட்சத்திர ராசி பரிகார ஹோமம் மற்றும் மகா பூர்ணகாதி நடந்தது. பகல் 12 மணிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் 108 லிட்டர் பால் அபிஷேகம் நடந்தது. மாலை 4:20 மணிக்கு ராகு மற்றும் கேது பகவான்களுக்கு பஞ்சலோக ஆபரண கவசம் சாற்றி மகா தீபாராதனை நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பரிகார பூஜை செய்து வழிபட்டனர். பக்தர்களுக்கு கடலூர் குமாரபாபா தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பானரப்பேட்டை ஆட்டுப்பட்டியில் உப்பனாறு வாய்க்கால் மதல் கட்டும் பணி காரணமாக இடிந்த வீட்டு குடும்பத்தினருக்கு இலவச மனைப்பத்திரம் அனிபால் கென்னடி அவர்கள் முயற்சி செய்து பெற்றுத் தந்தார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி டாக்டர் அம்பேத்கர் நகர் உப்பனாறு வாய்க்கால் பகுதியில் மதில் சுவர் எழுப்பும் பணிக்காக நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது வாய்க்கால் பக்கமாக இருந்த 3 மாடி வீடு இடிந்து விழுந்தது. இந்த வீடு புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் முதல் தவணையாக ரூபாய் 40,000 உதவித்தொகை பெறப்பட்டிருந்தது. அதை வைத்து கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருந்தனர். வீடு இடிந்ததால் இந்த வீட்டு உரிமையாளர்கள் தற்காலிகமாக முதலமைச்சர் வழங்கிய இடத்தில் தங்கியுள்ளனர். இந்த நிலையில் வீடும் உடைமைகளும் இழந்த அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு உப்பளம்
தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் பிப்ரவரி மாதத்தில் மனு அளித்தார். அதில் குடிசை மாற்று வாரியத்தில் உள்ள மனப்பட்டாவை அவர்களுக்கு வழங்கி ஆதி திராவிட நலத்துறையின் வீட்டு மானியத்துடன் இலவசமாக மனைப்பத்திரம் வழங்க நடவடிக்கை எடுக்க கோரினார். இதனை அரசு ஏற்று குறித்த குடும்பத்தினருக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் இலவச மனைப்பத்திரம் வழங்கப்பட்டது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளிடம் திமுக அலுவலகத்தில் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு வழங்கினார். உடன் குடிசை மாற்று வாரியம் அதிகாரி சக்திவேல், வட்டார காங்கிரஸ் தலைவர் லட்சுமணன், திமுக தொகுதி துணை செயலாளர் ராஜி, காங்கிரஸ் பிரமுகர் சங்கீத், கிளை செயலாளர் ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ராகு கேது பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நிழல் கிரகங்களான ராகு கேது நேரெதிர் ராசியில் இருக்கும் கிரகங்கள் ஒரே நாளில் பெயர்ச்சியாவர். அதன்படி நேற்று ராகு மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும் கேது கன்னியில் இருந்து சிம்மத்திற்கும் இடப்பெயர்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் ராகு கேது பெயர்ச்சி விழா நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் அமைந்துள்ள ராகு பகவான் மற்றும் கேது பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிகளுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராகு கேதுவிற்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. மேலும் மாதந்தோறும் நடைபெறும் சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.